வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். தேடுதல் என்பது மனிதனின் வாழ்வில் முக்கியமான ஒரு செயல். எப்போதுமே மனிதன் எதையாவது தேடிக்கொண்டே இருக்கிறான். மனிதனுடைய தேடுதலுக்கு முடிவே இல்லை. சிலர் பணத்தை, புகழை தேடுகின்றனர். அழகான இடத்தை சிலர் தேடுகின்றனர். அறிவை சிலர் தேடுகின்றனர். நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? அதுதான் முக்கியம். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். கடவுளை தேடும் பொழுது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. யாத்திராகம் 2ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வசனங்களில் எகிப்திலே இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக இருந்தபோது கடவுளை தேடினார்கள். கடவுள் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களை விடுவித்தார். அவமானத்திலிருந்து விடுதலை. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே அன்னாள் தன் நிந்தைகளின் மத்தியில் கடவுளை தேடினார்கள், விடுதலை பெற்றார்கள். ஆபத்திலிருந்து விடுதலை. எஸ்தர் தன் இன மக்களுக்காக ஒரு ஆபத்து வந்தபோது ஆண்டவரை நம்பிக்கையோடு தேடினார்கள், அற்புத விடுதலை பெற்றார்கள். ஆம், நம் கடவுள் அவரை தேடுகிறவர்களை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. எப்படி அவரை தேட வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம், எரேமியா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முழு இருதயத்தோடு நாம் அவரை தேட வேண்டும் என வேதம் நமக்கு கற்பிக்கின்றது. அவர் மேல் முழு நம்பிக்கை வைத்து அவரை முழுமையாக சார்ந்து தேடுகின்ற அனுபவம்தான் முழு இருதயத்தோடு தேடுதல். அரைகுறை மனதோடு அல்ல. கர்த்தரை தேடுவோம், முழு மனதோடு தேடுவோம், நிறைவான நன்மைகளை பெற்றிடுவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.